இன்றைய நிகழ்ச்சி நிரலின்படி எமது கூட்டம் இடம்பெறும் என்பதை கூட்டறிக்கையை அங்கீகரிக்குமாறு உறுப்பினர்களை கேட்பது. கடந்த கூட்டத்தில் என்னால் வருமான வரி பரிசோதகர்கள் சம்பந்தமாக கலைக்கப்பட்டது. அவங்கள மாற்ற சொல்லி ஏசியத்தையும் கடிதம் போட்டு சொல்லி நீங்கள் தலைவர் செயலாளர் அப்படியே கடிதம் அனுப்பேன் என்று சொல்ல விஷயங்கள் எதுவுமே வரையில்லை சார். இப்போ நாம் எங்களால் சுட்டி காட்டப்படுற விஷயங்கள் இந்த மீட்டிங் மினிட்ஸில் வருது இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள் நீங்கள் செய்கிற விஷயங்கள்லாம் மீட்டிங் மினிட்ஸில் சாதாரணமாக வருது. இப்போ நாங்கள் இருக்கிற விஷயங்கள் வருது. அது என்ன காரணம்? இல்லை, அதில் தேவையான விடயங்கள் எல்லாம் மினிட்ஸில் உள்ளடக்கப்பட்டிருக்கு. தேவையற்ற விடயங்களை நாங்கள் போட வேண்டிய தேவையில்லை. அந்த நேரத்தில் நீங்கள் கிடைக்கிற கௌரவ உறுப்பினர் நேசம் கிடைக்கும்போது அவர் டிஸ்கஸ் பண்ண செயலாளரோட அப்படி ஒரு கடிதமே அனுப்பப்படலைன்னு சொல்லி அந்த விஷயம் மீட்டிங் மினிட்ஸ் வரலன்னா அது தேவையில்லாத விஷயமா? மற்ற இன்னொரு குறிப்பு என்றால் இந்த தலைவரால் ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. தற்போதைய உள்ளூராட்சி உதவி ஆணையாளருடைய செயற்பாடுகள் சம்பந்தமாக அதிருப்தி ஏற்பட்ட காரணத்தினாலே அவரை மாற்றுவதற்கான ஒரு முயற்சியை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டது. அதே கருத்தினை செயலாளர் அவர்களாலும் அது ஆமோதிக்கப்பட்டது. அவருடைய செயற்பாடுகள் உண்மையாகவே சில செயற்பாடுகள் முரணாக இருக்கிறது, தவறாக இருக்கிறது. செயலாளர் கலைக்கவே இல்லை. இல்லை 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 செயலாளர் மீட்டிங்ல கலைக்கவே இல்லை. மீட்டிங்ல கலைக்கவே இல்லை. கலைக்காத விஷயத்தை இதுல இல்ல அப்படி இல்ல. கலைக்காத விஷயம் இல்லை. நீங்க செயலாளர் கலைக்கவே இல்லை. செயலாளர் கலைக்கவே இல்லை. கலைக்கவே நீங்க சும்மா கலைக்காத விஷயம் ஒரு காரியம். அப்ப நான் நினைச்ச நாங்க என்ன சொன்னோம் என்றால் அது உண்மையாகவே ஒரு ஒரு பதவியுடைய உத்தியோகத்தை பற்றி இன்னும் ஒரு பதவியுடைய உத்தியோகஸ்தர் அவருடைய செயற்பாடு பிழையா இருக்கிறது, அவரை மாற்றம் செய்ய வேண்டும் என்று சிபாரிசு செய்வது அல்லது கருத்தை முன்வைப்பது பாரதூரமான அரச நியமனம். சும்மா பொய்ய சொல்லி கொண்டிருக்கீங்க. கூட நான் ரெக்கார்ட்ல அவர் கதைக்க இல்லைன்னா ப்ரூவ்னா நீங்க பதவியிலே போவீங்களா? பதவியிலே போவீங்களா? நான் சேலஞ்ச் பண்றேன் இதுல. நான் சேலஞ்ச் பண்றேன் இதுல. நீங்க சேலஞ்ச் பண்றேன். நீங்க பொய்யான கருத்துக்களை இந்த சிசிடிவி இருக்குது, எல்லா விஷயம் நிரூபிக்கப்பட்டால் இவர் சொல்ற பொய்யன் ஏற்கனவே பல பொய்களை கூறியிருக்கிறார். அந்த வகையில எந்த இடத்திலையும் செயலாளர் உதவி ஆணையாளரை மாத்தணும் என்றோ அல்லது அவருக்கு முரணான கருத்துக்களையோ இந்த சபையில முன்வைக்க கௌரவ உறுப்பினர் அந்த விஷயத்தை சுட்டி காட்டுறது. உங்களால ப்ரூவ் பண்ணலன்னா ப்ரூவ் பண்ணுங்க. சுட்டி காட்ட வேண்டிய எங்க கடமை. அவ்வளவு நாங்க சொல்றோம். நீங்க சும்மா பொய்யான கருத்தை கொண்டு அதிகாரிக்கு மேல முன்மொழி வழிமொழி சரியான முன்மொழி. நாங்கள் ஆதரவு இல்லை. வாக்கெடுப்பு கொடுங்க. கூட்டறிக்கை ஆதரவான ஆக்கள் கையெழுத்துங்க. ஒரு நேரத்தில் நான் சொல்லுவேன் அந்த கூட்டறிக்கை அது வரைக்கும் வாசிக்கிறேன். எனக்கு நேரம் கிடைக்கல. நான் அந்த ஆதரவு சொல்லிட்டேன். நான் பார்த்துட்டு சரி விளையாடுறது கூட்டத்தில் எதிரான ஆக்கள் கையெழுத்துங்க. இந்த கூட்டறிக்கை மூலம் இதுக்கு நன்றி நிலையா வராது. அடுத்தது கடந்த மாத செலவினங்களை அங்கீகரித்தல். 1/11 தொடக்கம் 30/12 வரைக்கும் மன்னார் நகரசபையின் கார்த்திகை மாதம் 1/11/2025 தொடக்கம் 30/11/2025 வரையான காலப்பகுதியில் 1 தொடக்கம் 78 வரையான உறுதிச்சீட்டுகள் மூலமாக 21,890,20
289,234,71 கொடுப்பனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்குரிய சபையின் அங்கீகாரம் என்ற பிரிவினை முன்வைக்கிறோம். இந்த மாதாந்த செலவின அறிக்கை சம்பந்தமாக நான் இதை ஆராய்ந்து சில தீர்மானங்களை, சில குறிப்புகளை நான் முன்வைக்க விரும்புகிறேன். மாதாந்த செலவின அறிக்கையிலே சில காரியங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கிறது. அதாவது இங்கே வரவை மிஞ்சிய செலவாக இந்த அறிக்கை காணப்படுகிறது. குறிப்பாக கடந்த மாதத்துக்கு உங்களுடைய கணிப்பீடு, உங்களுடைய அறிக்கையின்படி தான் நான் சொல்வேன். கடந்த மாதம் மேலதிக கொடுப்பன ஓவர் டைம் ஹொலிடே பே 2,95,907 ரூபா 43% கொடுக்கப்பட்டிருக்கிறது. சம்பளமாக 62, அதாவது சம்பளமும் ஓவர் டைம் சேர்த்து 65,47,972 ரூபா 79 வழங்கப்படுகிறது. உங்களுடைய அறிக்கை, உங்கள் கணக்கு அறிக்கையின் பிரகாரம் கடந்த மாதத்திலே வாகன திருத்தத்திற்காக 27,47,550 ரூபாய் மொத்தமாக செலவு செய்யப்பட்டிருக்கிறது. எரிபொருள் மற்றும் ஒயில் கொள்வனவுக்காக ஒரு மாதத்துக்கு செலவு நீங்கள் போட்டுக்கிறீங்க, அறிக்கையில போட்டுங்க. 31/11 30/12 தான் நான் சொல்றேன். 25,49,674 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வாகனத்துக்கும் எரிபொருளுக்கும் மாத்திரம் கடந்த மாதத்திலே வாகன திருத்தத்துக்கும் எரிபொருளுக்கும் மாத்திரம் 52,97,224 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இந்த நிர்வாக செலவும் சம்பள செலவும் வாகன திருத்த செலவும் மொத்தமாக, அதாவது இந்த மாதாந்த செலவினத்திலே 54% செலவினமாக காணப்படுகிறது. 54% செலவினமாக காணப்படுகிறது. இங்கே உங்களுடைய வருமான அறிக்கையின்படி கடந்த மாதத்துக்குரிய மொத்த வருமானமானது 1,65,61,820 ரூபாய் 52 உங்களுடைய செலவின அறிக்கையின்படி மொத்தமாக செலவு செய்யப்பட்ட பணம் 2,18,90,234 ரூபாய் 71. அதன் அடிப்படையிலே வரவை மிஞ்சிய செலவாக கடந்த மாதம் 53,28,414 ரூபாய் 19 செலவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக மாதம் முடிவிலே செலவிட்ட கணக்கறிக்கையிலே மேலதிக நேர கொடுப்பனு சொன்னால் ஒரு பதவி தான் இருக்கும், ஹொலிடே பே என்று சொன்னால் ஒரு பதவி தான் இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முதலாவது பக்கத்திலே இவ்வளவு செலவு, அதே செலவுக்கு இரண்டாவது பக்கத்தில் இதெல்லாம் ஒரு செலவு ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். இப்ப நீங்க ஒப்பந்தகார வேலை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தகார வேலை ஆனது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை தடவை அது பிரிச்சு போடப்பட்டிருக்கிறது. ஏன் அது அப்படி ஏன் வருகிறது? இப்படியான கணக்குகள் நம்பகத்தன்மை ஒரு நிர்வாகியில இருந்தால் நிர்வாகியில நீங்க காட்சியில போனா நாங்க ஒரு விஷயத்துக்கு நான் சொல்றேன். ஒப்பந்தம் சாரதிகளுக்கு புறம்பு, பெண் ஊழியர்கள புறம்பு, ஆண் ஊழியர்கள புறம்பு, ஹொலிடே பேர்னா எங்களுக்கு 6 பிரிவு இருக்குது. 6 பிரிவுக்கு 6 பிரிவா தான் நிர்வாகம், பிளானிங், அட்மின், அக்கவுண்ட் செக்ஷன், அப்படி ஒவ்வொரு 6 செக்ஷன்ல இருக்கிறார்கள். 6 பிரிவா தான் நாங்க ஹொலிடே பே கொடுப்போம். அப்ப 6 இடத்துல வரும், 6 கோலத்துல வரும். அதை விட ஒழுங்கா பொய்யான ஒரு பின்பத்தை நான் ஜேம்ஸ் ஜேசுதாசன் மன்னார் நகர சபையினுடைய உறுப்பினர்கள் ஒருவராக இருக்கிறேன். இன்று நடந்த மாதாந்த கூட்டத்திலிருந்து நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். ஆனாலும் மக்களுக்கு எங்களுடைய நிலைமை குறித்து நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த முழு அனர்த்தத்தினாலே முழு நாடும் கதிகலங்கி சின்னாபின்னமாக்கப்பட்டுள்ள நிலையிலே இன்று உண்மையாய் நடைபெற்ற அந்த கூட்டத்திலே இந்த அனர்த்தத்தை பற்றியோ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது பற்றியோ எந்த விதமான நிகழ்ச்சி நிரலும் அங்கே சேர்க்கப்படவில்லை. அது உண்மையாகவே எங்களுக்கு ஒரு பெரிய ஆதங்கத்தை கொண்டு வந்தது. எங்களுடைய நகர எல்லைக்குள்ளே கூட பல மக்கள்
அந்த நேரத்திலே அவர்கள் முகாம்களிலே தங்கியிருந்தார்கள். இப்பொழுதும் வீடுகளிலே அவர்கள் வீட்டுக்குள்ளே கூட அவர்கள் தண்ணீரோடு தான் அங்கே இருக்கிறார்கள். ஆகவே அந்த மக்களுடைய நலன்களை குறித்தோ அந்த மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்குவது குறித்தோ எந்த விதமான செயற்பாடுகளும் கலந்துரையாடும் அங்கே நிலவரவில்லை. அடுத்ததாக இந்த மாதத்தினுடைய மாதாந்த செலவினம் வரவை மிஞ்சிய செலவாக காணப்படுகின்றது. குறிப்பாக இந்த மாதத்திற்குரிய ஊழியர்களுடைய சம்பளம், மேலதிக நேர கொடுப்பனவு போன்ற விடயங்களும், வாகன பராமரிப்பு, வாகனத்துக்குரிய எரிபொருளும் கிட்டத்தட்ட 1 கோடியை தாண்டி இருக்கிறது. 1 கோடியே 18 லட்சம் ரூபாய்க்கு அந்த செலவினங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. இது மொத்த செலவினத்திலே 54% ஆகும். ஆனால் நாங்கள் கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னால், இவ்வாறான செலவுகளை நீங்கள் செய்திருந்தும் மக்களுக்கு நலன்கள் கிடைக்கிற காரியங்கள் மிகவும் குறைவாக இருக்கிறது. குறிப்பாக தெரு தெருவாக குப்பைகள் கிடக்கிறது, வடிகால்கள் ஊத்தைகளினால் வடிந்து போய் கிடக்கிறது, பொது இடங்கள் குப்பையினால் மீன் சந்தை போன்ற இடங்கள் மிகவும் அழுக்கான நிலைமை இருக்கிறது. ஆனாலும் 65 லட்சம் ரூபாய் சம்பளமும் மேலதிக நேர கொடுப்பனவும் கொடுக்கிறீர்கள். ஆனால் சுற்றாடலுடைய நிலைமை என்ன? அது உண்மையாகவே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. நாங்கள் இந்த அநீதிகளை, குறைகளை சுட்டி காட்டுகிற பொழுது எங்கள் மீது அபாண்டமான பழிகளை சுமத்தி, நீங்கள் இருந்த பொழுது அப்படி செய்தீர்கள், இப்படி செய்தீர்கள் என்று தேவையற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தி தங்களுடைய காரியங்களை மறைக்க முற்படுகிறார்கள். தொடர்ந்து நாங்கள் இந்த கூட்டத்தில் இருப்பதில் எந்த விதமான, அதாவது மதில்களை கட்டுகிறார்கள், மதில்களை உடைக்கிறார்கள், தேவையற்ற காரியங்களுக்காக மக்களுடைய வரிப்பணம் செலவு செய்யப்படுகிறது. ஆகவே இந்த ஆதங்கத்தின் நிமித்தமாக எதையுமே ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லாத ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் நாங்கள் செயல்பட முடியாது, தொடர்ந்து கூட்டத்திலே இருக்க முடியாது என்ற காரணத்துக்காகத்தான் நாங்கள் இந்த கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம். நன்றி. பேர் பகநாத் பிரசன்னா, மன்னார் நகரசபை உறுப்பினர். நாங்கள் இந்த மாதாந்த கூட்டத்தில் நான் வெளிநடப்பு செய்ததற்கான காரணத்தை, பல காரணங்களை எமது கௌரவ உறுப்பினர் ஜேம்சன் அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். அதோடு சேர்த்து முக்கியமாக அதாவது உள்ளூராட்சி ஆணையாளர், இந்த எல்லா சபைகளுக்கான உள்ளூராட்சி ஆணையாளர் அதிகாரியை, ஒரு அரசு உத்தியோகத்தரை நகரசபை முதல்வர் என்று குறிப்பிடக்கூடிய அந்த எனக்கு பேர் சொல்லக்கூடிய எனக்கு வெட்கமாக இருக்கிறது. அந்த நபர் மிகவும் கீழ்த்தரமான வார்த்தைகளால் அவரை திட்டியிருந்தார். அது சமூக வலைதளங்களிலும் எல்லா இடங்களிலும் குழந்தைகள், பெண்கள் பார்க்கத்தக்கனாக அவ்வாறுபட்ட ஒரு எளிய கீழ்த்தரமான வார்த்தைகளினால் அவர் பேசியிருந்தார். அதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் அவருக்கு எதிராக ஈடுபடவில்லை இதுவரைக்கும். கேட்டால் அவர் சொல்லுகிறார், கவர்னர் எனக்கு பொக்கட்டுக்குள் இருக்கிறார், ஜிஏ எனது பொக்கட்டுக்குள் இருக்கிறார், நான் அதை பார்த்து கொள்ளுவேன். அவ்வாறான வார்த்தைகளை சொல்லி அவர் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முயற்சிக்கின்றார். எனவே இதற்கு சரியான ஒரு முடிவு எடுக்கும் வரைக்கும் நான் இனி மாதாந்த பொதுக்கூட்டங்களில் கலந்து கொள்வதில்லை என்பதனை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ஜனபிராசம் ஆண்டனி டேவிட்சன். நான் நகரசபை உறுப்பினர். என்னால் இதுக்கு வெளிநடப்பு செய்வதற்கான காரணத்தை கூற விரும்புகின்றேன். நாங்கள் ஒவ்வொரு மாதாந்த கூட்டத்திலுமே எங்களால் கதைக்கப்படுகின்ற விடயங்கள், எங்களால் முன்வைக்கப்படுகின்ற விடயங்கள் ஒன்றும் அந்த கூட்டறிக்கையிலே வருவதில்லை. கேட்டால் பொருத்தமான விடயங்கள் மாத்திரம்தான் நாங்கள் உள்வாங்குவோம். இல்லாட்டி தேவையற்ற விஷயங்களை நாங்கள் வெளியே போட வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை என்று ஒரு எழுந்த மானமாக ஒரு பதிலை சொல்ல விரும்புகின்றார். நாங்கள் கடந்த கூட்டத்திலே எங்களோட வருமான வரி பரிசோதகர்கள் 3 பேரையும் உடனடியாக இடமாற்றணும் என்று சொல்லி குறிப்பிட்ட குற்றச்சாட்டுகளை போட்டு உள்ளூராட்சி ஆணையாளர், உள்ளூராட்சி உதவி ஆணையாளர், உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளருக்கு ஒரு கடிதத்தை அனுப்பி இருக்கின்றார். இவங்க இன்ன காரணங்களுக்காக இவங்களை இந்த சபையிலிருந்து வெளியேற்றி வேறொரு வினைத்திறனான உத்தியோகத்தரை தர சொல்லி, அந்த தீர்மானம் ஒன்று சபையில நிறைவேற்றப்படவும் இல்லை. நான் அதை கேட்டதற்கு சபையில தான் அப்படி ஒரு கடிதம் அனுப்பவில்லை என்று தலைவரும் செயலாளரும் சேர்ந்து சொன்னார்கள். இப்போது நான் அந்த விடயம் சுட்டிக்காட்டப்படவில்லை என்று சொன்னதற்கு அது தேவையற்ற விடயம், அதால் நாங்கள் அதில் சேர்க்க வேண்டிய தேவை இல்லை என்பதை எங்களுக்கு எழுந்தமானவா பதில் சொல்றார். அந்த காரணத்தினால் நான் இந்த சபையிலிருந்து வெளிநடப்பு செய்கின்றேன். ஜோன்ஸ் பாடிங்டன், நகரசபை உறுப்பினர். இந்த டிஸ்டா புயல் காரணமாக மக்கள் பெரிதும் அவதிப்பட்ட நிலையில் எமது பகுதியில் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் மிகவும் கூடின ஒரு கிராமமாக இருக்கின்றது. எமில் நகர், சவுத்பார் வட்டாரம் என்றால் மக்களுக்கு தெரியாதவர்கள் இல்லை. மேலும் எமது வாகனம், இங்கு நகரசபையினுடைய வாகனம் கட்டையரமன் காண செல்லப்பட்டிருக்கின்றது. நாங்கள் கேட்டதுக்கு இணங்க அவர்கள் சொல்கின்றார்கள், கட்டையரமன் டிசாஸ்டர் ஊடாக தாங்கள் கொண்டு போனதாக. மன்னார் நகரத்தில் இடையூறு ஏற்படவில்லையா? மன்னார் மக்களை யார் பார்க்கின்றது? ஏற்கனவே சேமண்ட கேட்ட இடத்துல அவர் சொல்லுகிறார், தங்களுடைய வாகனம் அவ்வளவும் கட்டையில் ஏற்றப்பட்டிருக்கின்றது. கட்டையில் ஏற்றப்பட்டிருந்த வாகன அவ்வளவும் இருந்தாலும் எங்களுடைய வாகனத்துக்கு அங்கு அனுப்ப வேண்டிய தேவை என்ன? எமது மக்களுடைய நிவாரணம் இன்னும் வழங்கப்படவில்லை.
சரியான பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு. அது மட்டுமல்லாம மக்களுடைய வரிப்பணம் மீண்டும் மேலதிகமாக செலவழிந்து செய்யப்படுது. தேவையில்லாத மதில்கள் உடைக்கப்படுகின்றது. தேவையில்லாத காணலை கட்டி தேவையில்லாத மதில்களுக்கு செலவழி செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தொடர்ந்து இப்படி போனால் மக்களுடைய வரிப்பணம் வீணாக செல்லும் என்றதை இந்த கவலையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.